அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. நேற்று உரையில் வள்ளலார் மேற்கொண்ட அருவநிலை யோகத்தை பற்றி பார்த்து வியந்து போனோம் அல்லவா? அதைவிட வியக்கத்தக்க ஒரு நிகழ்வை தான் இன்று பார்க்க இருக்கின்றோம். அதாவது பிரமதண்டிகா யோகத்தை பற்றி நாம் பார்க்க இருக்கின்றோம். வள்ளலார் எவ்வாறு அந்த பிரமதண்டிகா யோகத்தில் ஈடுபட்டார், எப்படி அந்த ஆச்சரியத்தை செய்தார் என்ற நிகழ்வை நாம் பார்க்க இருக்கின்றோம். வள்ளல் பெருமானின் கட்டளைப்படி தர்மசாலையை நிர்வாகித்து வரும் புதுச்சேரி சதாசிவம் செட்டியார் காலை பூஜைகளை முடித்துக்கொண்டு பசித்து வந்தவர்களுக்கு ஆகாரம் கொடுத்துவிட்டு தானும் உணவு உண்டு சிரமப்பரிகாரமாக சாலை வெளிவராந்தாவுக்கு வந்தார். அப்போது அங்கு அவசரமாக வந்த ஆடூர் சபாபதி சிவாச்சாரியார் செட்டியாரை கண்டதும் செட்டியாருக்கு வணக்கம் என்றார். சதாசிவம் செட்டியார் சபாபதி சிவாச்சாரியாரே வாருங்கள் என்று வரவேற்றார். அவர் இருந்த கோலத்தை அப்போதுதான் பார்த்து பதட்டப்பட்டார். அடடே, என்ன இது? தங்கள் கைகால் முகம் எல்லாம் தீக்காயம் பட்டது போல இருக்கின்றது. எதனால் இப்படி தேக சௌகரியம் இல்லாத போது இத்தனை தூரம், அதுவும் காலையிலேயே புறப்பட்டு வரலாமா என்று அன்போடு கேட்டார். சிவாச்சாரியார் அதற்கு சற்று வருத்தத்தோடு, மனம் கேட்கவில்லை செட்டியாரே, அதனால்தான் வந்தேன். பெருமான் ஏற்றி வைத்த சாலை தீபஜோதியை வழிபட்டால் மனதுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும் அல்லவா என்றார். அவர் சொன்னதை ஏற்றுக்கொண்டார் போல செட்டியார், ஆமாம், நான் கூட மனம் சஞ்சலப்படும் போது சாலை தீபஜோதியை வழிபடுவேன். மந்தாரமாக இருந்த வானம் வெளிவாங்கியது போல மனம் தெளிந்து விடும் என்றார். அது சரி, நான் கேட்டதற்கு இன்னும் பதில் சொல்லவே இல்லையே சிவாச்சாரியாரே என்று கேட்டார். சிவாச்சாரியார் உடனே அக்கம் பக்கம் பார்த்து யாரும் இல்லை என்று தெரிந்ததும் அவரை நெருங்கி வந்து சற்று மிரட்சியோடு மெல்லிய குரலில், அது சுவாமிகளை பற்றிய விஷயம், பரம ரகசியம், யாரிடமும் சொல்லக்கூடாது என்றிருந்தேன். தாங்கள் இத்தனை தூரம் வற்புறுத்தியும் சொல்லாமல் இருக்க முடியவில்லை என்றவர், ஆனால் ஒன்று, நான் சொல்வதை தாங்கள் யாரிடமும் வெளிப்படுத்தக்கூடாது என்றார். தங்களுக்கு அந்த சந்தேகம் வேண்டாம், பரம ரகசியம், பத்திரமாக பாதுகாப்பேன் உறுதியளித்தார் செட்டியார். செட்டியார் பதிலில் சபாபதி சிவாச்சாரியருக்கு நம்பிக்கை ஏற்பட்டது. நல்லது என்ற திருப்தியோடு சொன்ன சிவாச்சாரியார், தங்களுக்கு பிரமதண்டிகா யோகம் பற்றி தெரியுமா என்று கேட்டார். உடனே உற்சாகத்தோடு செட்டியார், நன்றாக தெரியுமே, சித்தர்கள் எல்லாம் செய்வது, கனல் வீசும் தீச்சட்டிகளுக்கு நடுவே அமர்ந்து செய்யும் மிக கடினமான யோகமாயிற்றே அது என்றார். அவர் அப்படி சொன்னதும் சிவாச்சாரியார் சித்திவளாக திருவரியில் தமக்கு இரு பக்கத்திலும் இரும்பு சட்டியில் சீமை கறி எரிந்து கொண்டிருக்க கதவை தாழிட்டு கொண்டு சுவாமிகள் அடிக்கடி பிரமதண்டிகா யோகம் செய்து வருகின்றார் போல தெரிகின்றது என்றார். அப்படியா? வியந்து போய் கேட்டார் செட்டியார். ஆமாம், முந்தா நாள் சுவாமிகளை தரிசிக்க சித்திவளாகம் போயிருந்தேன். சுவாமிகள் தமது அறையில்தான் இருக்கின்றார் என்று அன்பர் ஒருவர் சொன்னார். அது சமயம் சுவாமிகள் பிரமதண்டிகா யோகத்தில் இருந்தார். இது விஷயம் அங்கு இருக்கும் யாருக்கும் தெரியாது. கதவை சரியாக மூடவில்லை போல தெரிகின்றது. இந்த விஷயம் தெரியாமல் நான் அவசரப்பட்டு கதவை தள்ளி திறந்து கொண்டு உள்ளே போனேன். போன வேகத்தில் என் கால்கள் பட்டு இரும்பு சட்டியில் இருக்கின்ற நெருப்பு பக்கங்கள் சிதறி என் மீதும் சுவாமிகள் மீதும் விழுந்தது. ஆனால் என்ன அதிசயம், அப்படி விழுந்த நெருப்பு துண்டங்கள் சுவாமிகள் திருமேனிக்கு யாதொரு தீங்கையும் விளைவிக்கவில்லை. ஆனால் என் உடம்பில் எங்கெல்லாம் நெருப்பு துண்டங்கள் பட்டனவோ அங்கெல்லாம் எரிச்சல் தாங்க முடியாத அளவுக்கு தீக்காயங்கள் ஏற்பட்டன. நான் பயந்து போய் உடனே வெளியே வந்து கதவை சாத்தி விட்டு வீட்டுக்கு ஓடி வந்து விட்டேன். இதுதான் நடந்தது செட்டியாரே என்ற சபாபதி சிவாச்சாரியார் இது யாரிடம் சொல்ல வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டார். செட்டியார், சொல்ல மாட்டேன், கண்டிப்பாக சொல்ல மாட்டேன். ஒன்று தெரியுமா, சுவாமிகளை பற்றி நிறைய விஷயங்களை பெரும்புலவர் வேலாயுத முதலியார் ஒரு சமயம் என்னிடம் சொல்லியிருக்கின்றார். என்ன சொன்னார் சொல்லுங்கள், ஆர்வத்தோடு கேட்டார் சிவாச்சாரியார். பெருமானின் தேகம் சுத்த தேகமாம். உலோகத்துண்டு ஒன்றையோ வெள்ளி நாணயம் ஒன்றையோ கையில் வைத்து மூடி திறந்தால் அவை உருகி ஓடும் அளவுக்கு அகச்சூடு உடையவராம் சுவாமிகள். அப்படி இருந்தும் அவ்வளவு அகச்சூடும் போதாதென்று தோன்றிய காலங்களில் எல்லாம் புறத்தே இப்படி தீச்சட்டிகளை வைத்துக்கொண்டு அந்த புறச்சூட்டால் தமது அகச்சூட்டை
பிரம்மதண்டிகா யோகத்தின் மூலம் சுவாமிகள் அதிகப்படுத்திக் கொள்வார் என்று நினைக்கின்றேன். ஆமாம், அப்படித்தான் இருக்க வேண்டும், ஆமோதித்தார் சிவாச்சாரியா. தீச்சட்டியிலிருந்து நெருப்பு துண்டுகள் சிதறி சுவாமிகள் மீது விழுந்த போதும் சுவாமிகளின் திருமேனிக்கு கெடுதல் நேரவில்லை. ஆனால் தங்கள் உடம்பில் நெருப்பு துண்டுகள் பட்டதும் பட்ட இடங்களெல்லாம் தீப்புண்கள் ஏற்பட்டுவிட்டன. ஆமாம், இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகின்றது? சுவாமிகளின் திருமேனியே கனல் மேனி. ஞான கனல் நிறைந்த அந்த திருமேனியை ஐம்பூதங்களில் ஒன்றாகிய தீக்கணல் என்ன செய்துவிட முடியும்? காற்றாலே, புவியாலே, கனலாலே, புனலாலே எஞ்ஞான்றும் அழியாத திருமேனி அல்லவா சுவாமிகளின் திருமேனி? ஆமாம் செட்டியாரே, தாங்கள் சொல்வது உண்மைதான். சிவாச்சாரியாரே, இப்படி தீச்சட்டிகள் நடுவே இருந்து யோகம் செய்த சுவாமிகளுக்கு இறைவன் யோக நிலையை ஒரு நாள் மாலை ஒரு நாழிகை பொழுதில் உணர்த்தி அருளினானாம். மறுநாள் காலையிலேயே யோக பயனை முழுமையாகவும் கொடுத்தானாம். சுவாமிகளே, இதை ஒரு நாழிகையில் யோக நிலையை உணர்த்தி மாலையே யோக பயனை முழுதும் அளித்தாய் என்று அருட்பாவில் பாடியிருக்கின்றார். ஆஹா, சுவாமிகள் பெற்ற அருள் வல்லபங்கள் தாண்டி எத்தனை! வியந்து பெருமானை பாராட்டினார் சிவாச்சாரியார். அதற்கு செட்டியார், அவையெல்லாம் நம் சித்தறிவினால் புரிந்து கொண்டு விளங்கிட முடியாது என்றார். சத்தியம்தான் என்று ஏற்றுக்கொண்ட சிவாச்சாரியார், சரி செட்டியாரே, நான் அகல் ஜோதி வழிபாட்டுக்கு போகின்றேன், தாங்களும் வரலாமல்லவா என்று கேட்டார். அதைவிட நமக்கு வேறென்ன முக்கிய வேலை இருக்கின்றது, வாருங்கள் போவோம். இருவரும் சாலைக்குள் சென்றார்கள். வள்ளலாரின் அற்புத நிகழ்வுகளை நாளை மீண்டும் தொடர இருக்கின்றோம். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி.